வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பார்டர் செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸ், அதாவது பிஎஸ்எஃப்லேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது பிஎஸ்எஃப்லேருந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 275 வேகன்சி வித் ஸ்போர்ட்ஸ் பேர்சனுக்கு மட்டும்தான், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக இருந்தீங்களா மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/12/2024 இந்த மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட், அதாவது அப்ளை ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதத்தோட லாஸ்ட், அதாவது 30/12/2024 வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட்டு. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் ஷோ ஆகிற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, நான் வந்து முதலே சொல்லிட்டேன், வேகன்சி வந்து ஸ்போர்ட்ஸ் பேர்சனுக்கு மட்டும்தான், அதுவும் கான்ஸ்டபுள் மட்டும்தான் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 275 வேகன்சி. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வேகன்சியுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த PDF வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே தரேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் ஷோ ஆகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ கீழே இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது 100 மீட்டர் ரன்னிங்கில் எவ்வளோ வேகன்சி, 200 மீட்டர் ரன்னிங்க்கு எவ்வளோ வேகன்சி, அத்லெட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, அடுத்து ஸ்விம்மிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேகன்சி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது எந்த இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். வேறு எதுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டல் வேகன்சி வந்து 275 வேகன்சி. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதுமானது தான். ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக இருக்கணும். அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடு தான். நீங்கள் வந்து என்ன இண்டிவிஜுவல் ஈவெண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, ஏஜ் வந்து 18லேருந்து 23 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட், அதாவது எந்த டேட் அடிப்படையில் வந்து இந்த ஏஜ் லிமிட்டை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2024 இதிலேருந்து தான் உங்களுக்கான ஏஜை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்குது. SC STக்கு வந்து 5 இயர்ஸும் OBCக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21,700 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி. இது வந்து உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டோட 25,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய நீங்கள் ஸ்போர்ட்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க மெடிக்கல் டெஸ்ட்டு, இந்த 3 அடிப்படையில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SC STயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. வித் அதர் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 147.20 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ண, அதாவது 147 ரூபாயும் 20 பைசாவும் நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். ஆன்லைன் மோடில் நீங்கள் எதில் வேணாச்சும் பே பண்ணிக்கலாம். யூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நீங்கள் எதில் வேணாச்சும் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாபுக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.